கரெக்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கிங் காஃபி ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு தான் பார்க்கிங் போட்டு போனேன். அதுக்கு அது என்ட்ரி என் மேலே தான் தப்பு, அதனால தான் சாரி கேட்டேன். இதுவே அவனுங்க மேலே தப்பு இருந்திருக்கணும். இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் ஓவராலாக பேசினேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கே உங்களுக்கு தரமான சம்பவத்தெல்லாம் வந்திருக்கும் வெளியில். உங்களுக்கு ஏதோ தப்பாக ஏதோ வாயக்கே விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபாரினருன்னு சொல்லிட்டு வாயெல்லாம் விடுவானுங்க இந்த ஊரில். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த விளாகில். விட்டா ஏன்னா வச்சுங்களேன், நம்ம நியூஸில் வர வரைக்கும் ஃபேமஸ் ஆகும் இந்த ஊரில். அந்த மாதிரி காரியெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருங்க. ராவண கண்டரை பார்ப்பீங்க மக்களே, ராவண கண்டென்ட். சும்மா அந்த பிடிஎஸ் வாழ்க அந்த அந்த கர்மாந்திரமே கிடையாது. போகிறோம். ப்ரோ உங்களுக்கு தெரியாண்ணா, இவன் தான் அந்த பிராண்டு வச்சுருக்காங்க. இவன் வந்து ஒரு செஃப்பு, கொரியாவில் ஒரு பெரிய செஃப்புவன். ஸோ இவன் வந்து இந்த பிராண்டை வந்து ஓன் பண்ணுறான். ஸோ ஐஸா ஹாட் ஹாட். 혹시 거기에 시럽 들어가 있어요? 그 메뉴에? 네? 시럽. 아, 시럽 안 들어가 있는데 몇 번 넣어드릴까요? 아, 2번 넣어주세요. 네. 네. 감사합니다. 여보세요? 예. 잠시만요. 제가 카페 제가 오고 있어요. 아니 차 나오는 예. 그 많다는 왔다. 아, 걸렸다. 카드를 넣어주세요. இல்லைண்ணா, அந்த பார்க்கிங் லைட் போட்டதுனால சரி நான் வந்து கிளம்புறேன், இங்கே பார்க்கிங் போட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீயே பார்க்கிங்கை போட்டு போயிடுமா சானியா? கடுப்பாக கலப்புறாங்க மண்டையும் ஆளும். இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல நம்ம நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலாக நிறுத்தி வச்சுருக்கான், அதனால் நம்மளால எதுவும் பிரச்சனை இல்லை. நானும் காஃபி ரெடியாக இருக்குமே. 시간 또 걸려요? 에. அவன் ஒரு பொண்ணு தான் வேலை பார்க்குது உள்ளார, ஆனால் லேட் ஆகுது. சரி ஒரு ஆளாக வேலை பார்த்துட்டு பாவம். என்ன அவன் அந்த சைடு போகணுமே, எப்படி போகிறது? யூட்டன் தான் போடணுமா சானியா?
சை இங்கே தாங்க இந்த ஊரில் இதான் டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவன் இந்த சைடில் போட்டானா, ஸோ நான் வந்து லெஃப்ட்டு போகணும், போக முடியுதான்னு பார்ப்போம். அப்படி போயிடுவான். ஓகே, அதெல்லாம் இருக்கானே. நன்றியை சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அப்போது அந்த காரு சைடில் ஆக்சுவலாக அது மாதிரி பார்க் பண்ணக்கூடாது. நான் நினச்சேன் சீக்கிரம் முடியும்னு. பாவம் அந்த பொண்ணு தனியாக வேறு வேலை பார்த்துட்டு இருந்துச்சா. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும், ஹிந்திரவாக இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். தனியாக இருக்குது, தனியாக வேலை பார்க்குறது. 2 பேர் இருக்கணும் ஆக்சுவலாக காஃபியில். அது கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை போனாங்க. அதனால் வா மாஷித்தா கிளம்பிங்களாம் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்மளை சாவ அடிக்கிற ஆளுங்க. சும்மா பார்க்கிங்கு செம்மையாக இரிட்டேட் பண்ணிட்டா அவள். அவ்வளோ டென்ஷன் ஆகுது அதை பார்த்தாலே. இந்த இன்சிடென்ட் நினச்சாலே டென்ஷன் ஆகுது. சரி, மறக்கிறதுக்கு ஒரு காஃபியை போட்டு கிளம்பு. அந்த பார்க்கிங் லாட்டு இந்த ஃபோன் பண்ணாங்களே, ஆக்சுவலாக என்னோட பார்க்கிங் இந்த ஊரில் வந்து கம்பக்கின்னு சொல்லுவானுங்க. அந்த ஹசார் லைட்டை வந்துட்டு எங்கேயாச்சும் பார்க் பண்ணுறோன்னா ஹசார் லைட்டை வந்து போட்டு தான் போகணும். அந்த மாதிரி போட்டு தான் போனேன். விச் மீன்ஸ் ஐ எம் நியர் பை, ஐ வில் கம் சூன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவன் பார்த்தான், சரி ஆள் இல்லை அப்படின்னா அவன் இறங்கி அங்கே உங்கள்கிட்ட காட்டினால ஒரு ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பர் என்னோடது. எனக்கு ஃபோன் பண்ணால் நான்ப்பா எடுத்துகிட்டு இந்த வந்து எடுத்துறேங்க, நோத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன்னா அதோட முடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டேன். வந்தோடனே அவன் உட்காந்துக்கிட்டே பேசுகிறா மாதிரி. நான் ஆம்லேட் வந்துட்டு சாரிங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அவன் வந்துட்டு கேட்குறா, என்ன எப்படி இப்படின்னு காரை பார்க் பண்ணிட்டு போனால் நாங்களாம் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னா. அப்புறம் அதான் அவள்கிட்டையும் ஒரு சாரி சொல்லிட்டேன். அவன் மீதி அது பேசியிருக்கணும், சீன் ஆயிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த என்னோட விலாக் ஃபுல்லும் ராவாக தாங்க இருக்கும். சரிங்களா? பார்க்கறதுனா பாருங்கள், ரொம்ப ராவாக இருக்கும். மெயினானது வந்து ரா கண்டென்ட் தான் வரும். சும்மா இருந்துக்கிட்டு இங்கே போஸு அதான் அங்கே போஸு அப்படின்னு வச்சுங்களேன், அது நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். தயவு செஞ்சு அதெல்லாம் தயவு செஞ்சு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நம்ம ஊர் மோரக்கட்டைக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுங்க. இந்த ஊரில் பாருங்கள், வெயிலே அடிக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் வெயில் மட்டும்தான் அடிக்கும். இதில் வந்து சன்ஸ்க்ரீன் எவ்வளோ போட்டாலும் ஜெனட்டிக்ஸ் தான் தம்பி பேசும். ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வந்து இன்னர் ஹெல்த்துமாங்க. அந்த இன்னர் ஹெல்த்து தான் மெயின். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரிய முடியும். ஆனால் இங்கே பாருங்களேன், பக்கத்தில் நாய் வச்சுருக்கான். இந்த நாய் தெரியுதா உங்களுக்கு? கார்லேருந்து எட்டி பார்த்துருக்கு பாருங்க நாய். என்ன Until then, bye bye from the Bosun Boy. See you in the next video. Bye bye.